நம்ம ஊரு வானொலி தொடர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் உறவு பாலம். பிரதியாக்கம் ரோஷி பதுர்தீன், தேஷிகா துரைரட்னம். தோட்டத்திலேருந்து கெதையா வந்துடணுமா? சரி சந்திரா, இந்த ஜனாவை தனியா ஆத்துக்கு போக விட்டுறோண்ணா. ஜனா, நீ அக்காவோட வீட்டில் எரிய. ஏலாப்பா, அக்கா கொய்யாயனும் உனக்கும் கொண்டு வரேன். கொய்யா மரம் பக்கம் போகாத, தள்ளி வா. ஆத்திரமா போகாத. நீங்க மட்டும் அந்த பக்கம் அடிக்கடி போறேன். நான் பெரிய ஆள்ரா. கடவுளே, என்னப்பா? முள்ளு குத்தி போட்டுடா, கடுமையா வலிக்குதுடா. எனக்கு இந்த பசுமாட்டை சாக்கியல் இல்லை. ஜனா, பசு காவலண்டா. கருப்பி விரலாத, இந்த பசு இழுக்குது. கைத்த நல்லா அப்படி பசு விட்டுறாத. விட்டாய் மகனே. அவனு உங்களை பற்றி சொன்னது சரிதான். ஆடுறா சென்ன, என்ன சென்ன? அப்பா, நீங்கள் கடுமாலாமே. செல்லுவானுகள் வெம்பிட கதையை விட்டு போட்டு கைத்த கவனமா போடி. ஹே து து கருப்பி இழுக்காத. பொண்ட அக்கா பிரசவமா கிடக்கா. அவளுக்கு நீ இந்த பசுடா இது. ஏ து இந்த து கருப்பி இழுக்காத. என்ன இழுவை இழுக்குது? அது சரி. டே ஜனா, என்னை பற்றி என்னடா சொன்னானுகள்? ஊரை திண்டாலாம் சொன்னானுகள். நான் பெத்த புள்ள நீ ஊரை வண்ட கதையை கேட்டு எனக்கிட்டே கேள்வி கேட்குற நேரமாடாது. வேற என்னடா சொன்னானுகள்? ஊர் எல்லையில் இருக்கிற பாலத்தை கட்ட விட மாட்டீங்களாமே. சொல்லிட்டானுங்களா? வேற என்னையா? பாலம் கட்ட வார கல் மண் சீமந்து இதெல்லாம் சுருட்டிடுவீங்களா? இப்போ சரியா தான் சொல்லியிருக்கானே. ஊருக்குள்ள கோயிலுக்கும் பள்ளிக்கும் சண்டை மூட்டிட பார்க்குறீங்களா? அவ்வளவு சொன்னானுங்களா? வா, நீங்கள் பெரிய நடிகனா அதையும் சொன்னானுங்க. ஒன்றா ஆரோ குழப்பி விட்டுருக்கானுகள். உன்னை தொப்பையில் கருங்காலி உலக்கையால் அடிப்பானா? டேய் கருப்பி போகுதுடா, புரிடா, விழுந்து பிடி. எங்கே போகிற பசு இது? ஆடா சென்ன. கரீம் நானா சொன்னான். கருப்பி இழுக்காத, சேர்ந்து குடிங்களாப்பா. அவன் சோனி. அப்போ அவன் தான் இவ்வளவும் சொன்னானாகுமா? என்னப்பா பேசாம வாரு? உன்னை செல்லம்மா வளர்த்தது என்ற தப்பு. இப்போ அந்த கரீம் சோனி உன்னை மூளையை கலக்கிட்டான். உனக்கு அக்கா மட்டும்தான் பெருசு. ஜெனில்லு இந்த அறிக்கை, இது நம்மட பரம்பரை கோயில் வளவு. அதுக்கு அக்காயில் அமெரிக்கா, நீ தான் இதை பராமரிக்கணும். இதுக்குள்ள சோடி வர விடப்படா. அவன் தான் இங்கே பொதுவில் பாலம் கட்ட போகிறானாம். நல்ல தானேப்பா? நல்லம்மா, அவங்க கட்டட்டுமே. செத்தாலும் விட மாட்டேன். சமாதான பாலமாண்டோ. கரீம், இந்த பக்கம் வந்துடாத மகனே. பாலம் வந்தால் தமிழ் முஸ்லீம் ஊரை சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். விளங்குற இல்லையாடா உனக்கு? சமாதானம் வரும், ஊரு சேரும். நம்மட தோட்டத்தில் பாதி போயிருண்டா பரவாயில்லையா? எத்தனை வருஷமா பிடிச்சி வச்சிக்கிற தோட்டம் இது. அப்பா, ஆடுறது தோட்டத்துக்கு தேங்காய் களவெடுக்க வந்திருப்பானுகள். நீங்கள் கைத்தை கவனமாக பிடிச்சிங்க. நான் அந்த கிளிசரியாகாம முறிக்கேன். மாதவா, கடும் சேரா கிடக்கு, கவனம் மாத்திர எடுப்போம். கால் பிசகிச்சு ஆற்றுல தான் விடுவாய். கரீம், அங்கே பாரு. அக்கம் பக்கம் ஒருத்தரும் இல்லையே. ஒன்றுமே இல்லைஞ்சால அறக்கட்டு பாரம் அரிக்கி பார்த்துடா, கடுமையா இழுக்காத. தற்காலிகமாக இருந்த கம்புகளை எடுத்து போட்டான்கள். குறுக்கால 2 கட்டையை போட்டால் பாலத்தில் நடந்தாச்சும் போகலாம். முதல்ல இங்கிருந்த குங்குள் கட்டையை தேடணும். ஓ, அதான். நல்லா பாரு மச்சான், இன்றைக்கு கள்ளனை கண்டுபிடிச்சாகணும். என்ன கரைச்சல் குந்தைக்காரன் எதை கொண்டு வந்தாலும் களவு தான் போகுது. இன்றைக்கு விட நாளைக்கு இல்லை. என்ன நடக்குது? பாலத்தை கட்டி நாம் ஊரை ஒத்துமையாக பார்க்குறோம்.
எவனோ புலைன் பண்ணி நமக்குள்ள குள்ள நரிவேலை பார்க்க. அவன் ராமி எங்கேயாலும் பதுக்கி இருப்பான். ஜே ஒரு இடம் உண்டாம நல்ல தேடுவாவும் அரிச்சு தேடுவோம் வா. பத்தி சீமந்தி வேக்கு, கொங்குரிட்டு கம்பி, பலகைகள், இன்னும் எவ்வளவு சாமான் ஒன்றுமில்லை. மணலாலும் மிச்சம் வைக்கான அந்த ராமு இங்கே ஒன்றுமில்லை கரீம். அவன் ஒடிச்சிருப்பான். இல்லை இதை இப்படியோ விடப்படா. எப்படியாலும் இதை கண்டுபிடிச்சாகும். ராமோட ஊட்ட சாமான் இருந்துச்சு, உடனே போலீஸில் கொடுக்க வேண்டியதுதான். தற்காலிக பாலமும் இல்லை. நாளைக்கு நீ தொழிலுக்கு போறண்டாலும் இந்த பாலத்தை தாண்டி தானடா போகணும். ஊரு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறண்டாலும் இந்த பாலத்தில் தானே போகணும். இப்படி மச்சான் மரக்கட்டை ரெண்டையாலும் இப்படி குறுக்கான போடுவான். மரக்கட்டையா எங்கே இருக்கி? அண்ணா ராமரோட தோட்டத்துக்கு இருக்கிறேன் பாவன். இஞ்சே அதில் கையை வச்சிடாது, வீண் பிரச்சினை. சரி உனக்கே தானே நானே எடுக்க வா. விரலி கட்டையில் கடும் பாரமாக கிடக்கு. டேய் பார்த்துக்கு நீங்க அவன் நீயும் புடியண்டா. பாலம் இருந்தால் மக்கள் வருவாங்க போவாங்க, வியாபாரம் நடக்கும், மக்களுக்குள்ள தொடர்பு வரும், உறவெல்லாம் அதிகரிக்கும், ஒத்துமை வரும். ஒத்துமைக்கு முன்னால ஆரோ வார மாதிரி இருக்கி. இதா மகனே, இவ்வளவு நேரமும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பிரிச்சாடிகள் வருகுதுடோ. செத்தாலும் பாலம் போட விட மாட்டேன். எங்கட ஆட்சியை பாட கோயில் தோட்டத்துக்கு பாலம் கட்ட போகிறாங்களாம். பாலம். அப்பா நம்ம விரலி கட்டை எடுத்திருக்கா? இறக்குங்கடா கட்டைய. இது எந்த கட்டை? தொடப்படா. அண்ணே பாலம் கட்டவும் விட மாட்டீங்க. பாலம் கட்ட கொண்டாந்த சாமான்களையும் ஆரோ அமர்த்திட்டார்கள். என்ன நான் தான் கூட சாமான்கள் எடுத்துட்டு செல்ல வாரியலா? சி நீங்க அப்படி இல்லாம செய்வீங்களா? அதுக்கு என்ன வீட்டு சொத்தா உனக்கு கிடைச்ச? இது கோயில் சொத்து தானே. சோனி நீ பேசாத. இது எங்கட ஆட்சியப்பாட கோயில். இது காலகாலம் நாங்கள் பராமரிக்கும். திடீர்னு நீங்கள் வந்து பாலம் கட்ட போகிறோம், ரோட்டு போட போகிறோம்டா எப்படி? எந்த பொது வேலை நடக்கிறண்டாலும் நாங்கள் விரும்பினா தான் நடக்கும். எச்சிபிகினி அறிக்கையே ஊருக்கு செய்கிற நல்லதை தடுக்காத. மற்றது உங்களோட ஆட்சியப்பா கோயில் நிர்வாகத்தில் இருந்தது உண்மைதான். அதுக்காக கோயில் சொத்து உங்கூட இல்லை. இங்கே நடக்கிற நல்லது கெட்டதில் நீங்கள் தலைப்பட தேவையில்லை. கோயில் சொத்தை சுருட்டி வச்சுக்கிட்டு பெரியாள் மாதிரி கதைக்கிங்க. சும்மா உதவி கதை விடாதீங்க. அப்பா கவனம், கட்டையில் கால் வைக்காதீங்க. டேய் கட்டையை இழுத்து விட்டுறாத. கரீம் கட்டையை விட்றா. அவன் பிறண்டு தண்ணிக்கு உளுந்து சாகட்டும். இந்த வளவுல இருந்து ஈக்கில கூட தரமாட்டேன்டா. இப்போ கட்டையை விட்டன் டபார்னு விடுவாயோ. ஐயோ அப்பா மாடு இழுக்குதுப்பா, கட்டையை பிடிங்கப்பா. ஏன்னா மாட்டை விட்டுறாத. கட்டையை விடவா இல்லை பாலம் கட்டுறது கூட போறியா? எனக்கு காலையில் அது சொல்லிட்டேன். செத்தாலும் பாலம் கட்ட விட மாட்டேன். பாரு எப்படி வாய் கொடுப்புண்டு. சேத்துல கால் வலிக்குதுடா. அப்பா கட்டையை பிடிங்க. அங்கிள் கட்டையை விட்டுறாதீங்க ப்ளீஸ். சரி சரி தண்ணிக்குள்ளே போய் வா. ஐயோ அப்பா கருப்பி இழுக்குது. கட்டையை விட்டுறாத கரீம். பசுவை விட்டுறாத ஜனா. கோயில் நிலத்தை சுருட்டி வச்சுக்கிட்டு பிரச்சனை படுத்துறேன். என்ன என்னால ஏழுதில்லை, கை வழுக்குது. அம்மா காப்பாத்துங்கடா, காப்பாத்துங்கடா. கொஞ்ச நேரம் சேர்த்துக்க கிடக்கட்டும். அப்பதானே அவனுக்கு புத்தி வரும். கருப்பி ஓடுதுப்பா. அங்கிள் அப்பா தூக்கி எடுங்களேன். அவரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுப்பிக்கிட்டு வந்துடுவாரு, பயப்படாத. அப்பா ஏன் போலீஸுக்கு வந்திருக்கேன்? பேசாம வா. அண்ணா கரீம் அங்கிள் நிற்காரு. வந்துட்டாரா? மாதவன் அங்கிள் நிற்காரு. அவரும் அப்போ வந்துட்டார் போல. வாங்க சாமி மாறே. அன்றைக்கு சேத்துக்க சொல்லி விட்டு போய்த்தீங்கண்ணே. දෙගොල්ලම ඇවිල්ලා ඉන්නව නේද? අදට එනවා. உள்ள வரதெல்லாம். கரீம், நீங்கள் ராமுட பசுவை கடத்தினதா இல்லையா?
மாடு திங்கிற ஆக்கள் தானே. ராமு ஒயப்பட்டாக்கின்னு கரீம் ஒயாக்கேன்னு கரீம் நீங்கள் சொல்கிறது என்ன ஆனது? இவர்கள் 2 பேரும் என்ன பசு அமைச்சிட்டாங்க சார். சார் இந்த ஆளுக்கு பைத்தியம் சார். நாங்கள் இந்த ஆளை பசு விடுத்து என்ன சார் செய்ய போகிறோம்? நடிகானவள் பார்த்தீங்களா மாத்தையா? என்ன கரைச்சல்ல அது? கோயில் சொத்தை அமர்த்தி வச்சுக்கிறது இந்த ஆள் தான் சார். அதுக்கு இந்த ஆளை தூக்கி உள்ள போடுங்க. பட பறக்கு இக்மங்கரன் சீக்கிரம் சொல்கிறது நீங்கள். நான் சொல்கிறேன் சார். சொல்கிறது கோயில் பசுவை இவர்கள் 2 பேரும் அமைச்சிட்டானுகள். மாதவன் முன்னோத கேன்னு அரே மாதவன் ஒகுல முன்னோத கேன்னு அப்படி கேளுங்க சார். சார் 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 இந்த ஆளுங்களும் மடுக்கான் சார். மாதவன் கோயில் நிலத்தை அமர்த்த பார்க்குறான். நான் கோயில் வளவை வச்சிருக்கிறது அவனுங்களுக்கு பொறாம. கோயில் வளவை பறித்து பாலத்தை கட்ட பார்க்கான். அவனோட உள்குத்து உனக்கு விளங்குற இல்லையா, அவனுங்களுக்கு பொறாம. செய்கிற அநியாயத்தை எல்லாம் செய்வீங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிப்பீங்க. சமயத்தை சுயநலத்துக்காக பயன்படுத்துகிற உங்களை மாதிரி ஆக்கள் தான். சமயத்தை கேடயமாய் பயன்படுத்துகிற ஆக்களில் நீங்களும் ஒரு ஆள். அநியாயத்தையும் தப்பையும் கேட்க முஸ்லீமும் தமிழனும் சிங்களமும் தேவையில்லை. மனுஷனாக இருந்தா சரி. இப்படித்தான் சொல்லுவேள், பொறவு விளங்கும். මේ තමසර පොඩ්ඩක් කල්පනා කරන්න එපා. මුස්ලිම් දෙමළ කට්ටිය හැමදාම මේ කෝවිල් ප්‍රශ්නේ, පාලම් ප්‍රශ්නේ, හැමදාම ප්‍රශ්න ඔස්සන පොලිසිය එනවා. ඔගොල්ලෝ පයිතියම ලූසා තමසරට පිස්සුද? வாங்க வழியே. சமயத்தை கொண்டு வந்து எங்கே பிடிக்கந்தாள் பார்த்தியா? தகம் போக வழியே இல்லை. அதுக்குள்ள மூஞ்சூரும் விளக்கு மாத்த காவி சொல்ற கதை அறிக்குது. அப்பா பசு வீட்டுக்கு பின்னால் நிற்கிது. யார் கட்டி வச்சுக்கிற? என்ன தம்பி சொன்ன? பசு வீட்டா நிற்கிது. அது ஒன்றுமில்லை போடா. போலீஸுக்கு கூட்டிகிட்டு வந்து மாட்டு கேஸில் மானத்தை வாங்குவோம்னு பார்த்தா விஷயம் புழைச்சிட்டு. ராமுக்கு ஒரு முடிவு கட்டணும் மாதவன். கோயில் நிலத்தில் 2 அடி கிடைச்சா போதும். பாலத்தை நிமித்திடலாம். அதனால் கொண்டா போகிறான். ஒரு 2 அடி திறமாட்டாங்கண்ணா. இந்த ஊராக்களும் தட்டி கேட்கானுகள் இல்லை. பாலம் முடிஞ்சதும் ஊராக்கள் எல்லாரும் வேறு ரோட்டில் போகிறானுங்கள். நாம் பாலத்தை போட்டு கொடுத்தா பாவிப்பாங்க. இதை விடக்கூடாது மாதவன். முழு கோயில் நிலமும் அவன்கிட்ட கையில். அதில் வர வருமானம் எல்லாம் அவன்கிட்ட பக்கத்தில். யாரும் கேட்குறானுகள் இல்லை. மழை பெஞ்சு ஆற்றுல வெள்ளம் கூடுது. வீடு வாசல் பயிர் பச்சையெல்லாம் நாசமாகுது. உடனே சோத்து பார்சல் அரிசி பருப்புன்னு நிவாரணம் கிடைக்கும். நம்மளோட ஊர் சனங்களுக்கு பழகி போய்த்து. ஆமாம், பழக்கி போட்டானுகள். இங்கே ரோட்டு மோசமாக்கி நிப்பாட்டு, நம்ம இறங்கி போ. இப்போ எங்கே போகிறோம்னு மட்டும் சொல்லு. ராமுரை விட்ட வேணாம், அது எனக்கிட்ட விடு. அவன் பிரச்சனையை வேற மாதிரி மாற்றிடுவான். அதுக்கு சான்ஸே இல்லை. அவன் எப்படி அடங்குவான் என்று நீ பாரல். எனக்கு விளங்குது இல்லையே கதைக்கிறது. நேற்று ராமுரை தோட்டத்தில் கொய்யா மரம் ஓரமா ஒரு விஷயத்தை கவனிச்சேன். என்னடா சொல்றாரு? இந்த ஊர் மக்களோட பல கேள்விக்கு பதில் அங்கதான் இருக்கு. என்ன காரியம் சொல்றாய்? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல. கொஞ்சம் பொறுமையாயிரி. ஆட்டோ ஒன்று பாலத்தில் சிக்கிட்டு போகிற கிடக்க சத்தம் கேட்குது. ஏய், நம்மளோட பெரிச்சாளி தாண்டா. ஐயோ, என்னால தாங்க முடியலையே. ஆட்டோ டயர் புதஞ்சிட்டு. இது சந்திரா, கொஞ்சம் பொறுத்துக்க. இப்போ போய்த்திடலாம். ஏன்னா தெரியா வாடா. ஏய் வாடா, போ, வா வா வா. மகளுக்கு வருத்தம் போல. அவசரமா போவோம்பா. ராமண்ணன், என்ன நடந்தது? என்ன நீ பேசாத, எல்லாம் ஒன்னால தான். ஜனா, அந்த ஆட்டோவை பிடி, தள்ளு. கையெடு மாதவன். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு விளங்குதில்லை. இப்போ உதவி செய்வீங்க, அதுக்கு பிறகு பாலத்தை செய்வோம் மட்டும் சொல்லுவீங்க. கரீம், முதல்ல ஆட்டோவை தள்ளு. இந்த ஆளோட என்ன பேச்சு? ஜனா தம்பி, கெதியண்டு போமே. அண்ணன், தங்கச்சி கொஞ்சம் கவனமாக பிடிங்கடன். அப்பா சீக்கிரம் போங்கப்பா. கொலராதக்கா. 2 பேரும் அங்கால போங்கடா. பழச கதைக்கிற நேரம் ஆடா ராம் இது.
அப்பா என்னால் தனியாக ஏழுதில்லை. அப்பா அப்பா கெதியண்டுப்பா. ராமண்ண இஞ்சல வாங்க. இதுக்கு மேலே குறுக்க வந்தீங்க 2வது தடவை பள்ளத்தில் தள்ளிடுவேன். இஞ்சலவா ஜனாஞ்சலவா மாதவன் அங்கலவா இஞ்சல 3 பேரும் இஞ்சலவா இந்த பக்கமா தள்ளு பிடி பிடி தள்ளுங்க நல்லா தள்ளுங்க தள்ளுடா கொஞ்சம் தள்ளுங்க. இங்கே இப்படி 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 வாங்கலாங்களா கூட. என்ன ஆஸ்பத்திரி வரைக்கும் இப்படி தள்ளிக்கிட்டா போற ராமண்ண ஸ்டார்ட் எடுங்களன். அப்பாடா மனுஷன் பொய்ரூசக்காரன். அரே கரீம். மாதவன் ராம் ஒரு சத்தம் மாதிரி கேட்குது. கரீம் ஒரு நாளும் இல்லை நம்மட வீட்டை தேடி வரார். கரீம் இருக்கேளா? என்ன விஷயமா இருக்கும்? ராமு அண்ணன் வாங்க. எப்படி சோமா இருக்கேளா? ஓம் வாங்க உள்ளுக்கு வாங்க. ஒரு நாளும் இல்லை என்ற வீட்டை தேடி வந்திருக்கீர்கள். என்ன 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 உதவி செய்யணுமா? நாம் வந்து என்னண்டா மகளுக்கு புள்ள பிறந்திருக்கு. ஆம்பளை புள்ள. தாயும் பிள்ளையும் சோமா இருக்குது. நீங்கள் அன்றைக்கு செய்த உதவியை மறக்கலாம். நானும் வித்தியாசம் பார்த்து முஸ்லீமாக்கள் தமிழாக்கள் வேற்றுமை பார்த்து நடந்துட்டேன் இவ்வளோ காலமும். கடவுளுக்காக மன்னிச்சுக்கணும். நீங்கள் என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீர்கள். சரி அது ஏதோ நடந்து போயிட்டு நீங்களும் இவ்வளவு காலமும் எல்லார நலத்துக்காகவும் இந்த பாலத்தை போடணும்னு கேட்டேன். சாமானெல்லாம் ரெடியாக இருக்குது. கட்டை கான்கிரீட் கட்டை கம்பி எல்லாம் வச்சிருக்கேன். எல்லாருமா சேர்ந்து இந்த பாலத்தை போட்டு சந்தோஷமாக இருப்போம். பெரிய சந்தோஷம் என்ன நீங்களா இப்படி சொல்லலன்னு எனக்கு நம்ப இல்லாமல் இருக்குது. இந்த பாலம் நம்மட ஊர் 2க்குமான ஒரு பாலம் இது. டேகரே அன்றைக்கு நீ ராமுட தோட்டத்துக்குள்ளே இருக்கிற கொய்யா மரத்துக்கு பின்னால் என்னமோ ஒரு விஷயம் ஒன்று கதைச்சிலவா? எனக்கு அண்டு விளங்கல்ல. என்ன விஷயம் தம்பி அது சொல்லு. அது நடந்துட்டு அதை விட மனுஷனை இப்போ தெரிந்திட்டான். பாலம் கட்டுறதுக்கும் சம்மதிச்சிட்டான். அந்த விஷயம் எல்லாத்தையும் விட்டு போடு. நல்லது நடந்தா போதும். இந்த நாடகத்தில் பங்கு கொண்ட கலைஞர்கள் கே. சந்திரசேகரன், அஷ்ரப் ஷிஹாப்தீன், ஏஎல் ஜஃபீர், கலைக்குரல் அமீர், ஏஎல்எம் ஃபிர்னாஸ் மற்றும் ஹசனா ஷேகுய்சதீன். தயாரிப்பு MC ரஸ்மின். தயாரிப்பு உதவி முகமது அஸ்வர், அஸ்ஜஈன் வாஹித் ஆகியோர். இந்த நாடகம் பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க அழையுங்கள் 077 66 53 69 4.